வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேலை இரவு செய்திகளுக்காக அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். வறுமையை வைத்து அரசியல் ஆதாயம் தேடும் காங்கிரஸ், பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. வங்கிக் கணக்கில் 15 லட்சம் ரூபாய் வாக்குறுதி, பிரதமர் மோடிக்கு ஸ்டாலின் கேள்வி. ஆயிரக்கணக்கானோருக்கு இலவச கல்வி, மருத்துவம், டாக்டர் பாரிவேந்தர் திட்டவட்டம். அமித்ஷாவை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும், தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் புகார். காங்கிரஸ் கட்சி வறுமையை அரசியல் ஆதாயத்துக்காக எப்போதும் பயன்படுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். ஒடிசாவின் பலாங்கிர் மக்களவை தொகுதியின் கீழுள்ள ஜோன்பூர் நகரில் பிரதமர் மோடி இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், காங்கிரஸ் கட்சி வறுமையை ஆயுதம் போல் பயன்படுத்தி அரசியல் ஆதாயத்தை பெறுவதாக கூறினார். காங்கிரஸ் இருக்கும் வரை வறுமையை ஒழிக்க முடியாது என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியை ஒழித்துவிட்டால் வறுமை தானாகவே ஒழிந்துவிடும் எனவும், அக்கட்சி பல தலைமுறைகளாக வறுமையை ஒழிப்போம் என கூறி வருவதாக மோடி நினைவு கூர்ந்தார். ஆனால் வறுமையை ஒழிக்க காங்கிரஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஏழை மக்கள் ஏழைகளாகவே உள்ளனர் என்றும், அவர்களின் தலைவர்கள் மற்றும் அமைச்சர்கள் பணக்காரர்கள் ஆகி வருவதாகவும் குறிப்பிட்டார். பிரதமர் மோடி வாக்குறுதி அளித்தபடி 15 லட்சம் ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தினாரா என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆரணியில் நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத்தை ஆதரித்து ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், பொய் வாக்குறுதிகளை அளிப்பதையே பிரதமர் மோடி வாடிக்கையாக வைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மோடி இந்தியாவின் பிரதமராக இல்லை என்றும், அவர் வெளிநாட்டின் பிரதமர் போன்று செயல்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்துக்கு மீண்டும் பல நல்ல திட்டங்கள் கிடைத்திட மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வர வேண்டும் என கூறியுள்ளார். காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது திமுகவின் சாதனை என பெருமிதம் தெரிவித்தார். பாரதிய ஜனதாவை எதிர்ப்பவர்கள் தேச விரோதிகள் என பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் கூறுவதையே அத்வானியும் ஏற்கவில்லை என்றும் ஸ்டாலின் விமர்சனம் செய்தார். நான் ஆட்சிக்கு வந்தா வெளிநாட்டில் பதுக்கி வச்சிருக்கிறாங்களே இந்தியாவுடைய கருப்பு பணம், அதெல்லாம் போய் மீட்டுக்கிட்டு வந்துடுவேன். மீட்டுக்கிட்டு வந்து அதெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா குடிமகனுக்கும், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும், உங்களுக்கெல்லாம் 15 லட்சம் ரூபாய் போடுவேன்னாரு. யாருக்காவது ஒருத்தருக்கு 15 லட்சம் ரூபாய் யாராவது போட்டிருக்காங்களா? மோடி மூலமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா, மத்திய அரசு மூலமா போடப்பட்டிருக்கா? கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்க. மோடி சொன்னதுங்க, பிரதமர் சொன்னது. 5 வருஷம் ஆச்சு. சரி 15,000, சரி ஒரு 15 ரூபாய், ஒரு 15 காசு, எதுவும் கிடையாது. ஆக இப்படி ஒரு மோசடி, மோசடி தான். அவருக்கு மோடின்னு பேரை கூட மாத்தி மோசடின்னு வைக்கணும். ஏன்னா எல்லாமே தவறான தகவல், எல்லாமே பொய்யான தகவல். ஆக ஒரு மோசடியாக இருக்கக்கூடியவர் தான் மோடி. ஆக அந்த மோடி மீது மக்கள் இன்றைக்கு அவ்வளவு வெறுப்பா, அவ்வளவு கோபமா. இன்னைக்கு மட்டும் மோடி இந்த கிராமத்துக்கு வந்தா நீங்கெல்லாம் பின்னி எடுத்துருவீங்க அவரை. அந்த மாதிரி ஆத்திரத்தில் இருக்கிறீங்க. நம்பி வரும் மக்களுக்கு நல்ல கல்வியையும் மருத்துவ சிகிச்சையும் அளித்து வருவதாக டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் அருகே மாபெரும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்றிய டாக்டர் பாரிவேந்தர், மாணவர்களின் நலனுக்காகவே பணத்தை செலவு செய்து வருவதாக தெரிவித்தார். தேர்தலில் தாம் வெற்றி பெற்றால் அது மக்களின் வெற்றி என டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். மக்களையும் ஏமாற்றி விட்டு இன்னைக்கு என்ன சொல்றாரு, நான் ஒரு கோடீஸ்வரன் 10 லட்சம் கோடிக்குன்னு சொல்லிட்டு கொள்ளையருங்கிறாரு. நான் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மக்களே. இவரு தான் கல்லூரி வச்சிருக்காரு, அதாவது கலைக்கல்லூரி வச்சிருக்காரு, லா காலேஜ் வச்சிருக்காரு, இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்காரு. அப்போ நீங்க கொள்ள, நான் கொல்லனா அப்போ நீன் கொள்ளைன்னு தானே. நான் செய்யாத இதுவரை இந்த சமுதாயத்திற்காக, சமுதாயம் தோன்றிய 100 ஆண்டு காலையில் யாரும் செய்திருக்க முடியாது என்பதை நான் சொல்லவில்லை, நான் சேர்ந்த சமுதாயம் சொல்லுகிறது. இவர்கள் என்ன நினைத்தாலும்
நான் நல்லவன் தான், எனக்கு யார் சர்டிஃபிகேட்டும் வேண்டியதில்லை. அதனால் நீங்கள் இருக்கிற ஒவ்வொருவரும் நான் வெற்றி பெற்றால் நீங்கள் வெற்றி பெற்றது போல் நான் பெறுகிற ஒவ்வொரு ஓட்டும் இங்கே இருக்கிற உங்களுடைய முன்னெடுப்பால் முயற்சியால் கிடைத்த ஓட்டாக நான் மதிப்பேன். ஆகவே மக்களே மறவாதீர்கள். உதயசூரியன். தொடர்ந்து பேசிய டாக்டர் பாரிவேந்தர் 20,000 பேரில் 7,000 பேருக்கு இலவச கல்வி வழங்கி வருவதாக தெரிவித்தார். 2,000 பேருக்கு மருத்துவ சிகிச்சை அளித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். நான் சாதாரண மற்றவர்களைப் போல சராசரி வாழ்க்கையை நடத்த போகணும். என்னை போல எத்தனை பேர் இருக்கீங்க எனக்கு தெரியாது. நான் இங்கே தெருவில் மறைச்சி ரோட்டில் மறைச்சி கேளுங்க, என் பாக்கெட்டில் எடுத்து பாருங்க, ₹1 இருக்காது. உள்ளபடியே சொல்லுகிறேன். பணத்துக்கு பெரிய நான் பணத்தை ரசிக்கிறவனும் இல்லை, நம்புறவனும் கிடையாது. நான் ஒரு தொழிலை செய்ய வேண்டும், அது சேவையாக இருக்க வேண்டும், மாணவர்களுக்காக இருக்க வேண்டும், அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும். அதனால் என்னுடைய அலுவலகத்தில் போட்டு பார்த்துருப்பேன். அலுவலகத்தில் போகிறேங்க எழுதியிருப்பேன், கொடுத்து பாருங்கள் கொடுப்பதில் உள்ள மகிழ்ச்சி தெரியும்னு எழுதி போட்டிருப்பேன். ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு சும்மா கையெழுத்து போட்டுட்டு ஃப்ரீன்னு போட்டால் அதுக்கு கிராமத்து மக்கள் கூட புரிஞ்சுக்கிறான். வேந்தர் இன்னைக்கு இது கிட்னி ஆப்ரேஷன் அல்லது இடுப்பு ஆப்ரேஷன், ஹார்ட் ஆப்ரேஷன் 2 லட்சம் 3 லட்சம் வரும். உடனே அட்மிட் ஃப்ரீன்னு போட்டால் ஐயா இன்னொரு எஃப் போடுங்கம்மா, இதுனா ஃபுல்லி ஃப்ரீ. அதாவது மருந்து வாங்கி கொடுங்கள். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 மருத்துவமனையில் 3000 பேத்துக்கு நாங்கள் மருத்துவத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். நான் இது தமிழ்நாட்டில் இந்த மட்டும் இங்கே ஏதோ இந்த குறிப்பிட்ட தொகுதியில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் அத்தனை பேரும் வருகிறார்கள், பயன்படுத்துகிறார்கள். எனக்கு இது வியாபாரம் அல்ல, எனக்கு சந்தோஷம். நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது மக்களுக்கு சேவை செய்ய, அதை செய்கிறேன் என்பதை தவிர எனக்கு வேறு ஒன்றும் இல்லை. கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக கல்வியை கொடுத்தவர் டாக்டர் பாரிவேந்தர் என பெருமிதத்துடன் தெரிவித்தார். மக்கள் விரோத மோடி ஆட்சி அகற்றப்பட வேண்டும் எனவும், கட்டணம் வாங்காமல் கல்வி தருவதாக கூறிய பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராம்தாஸ் அவ்வாறு தந்தாரா என வேல்முருகன் கேள்வி எழுப்பினார். வன்னியர் சமூகத்திற்கு ராம்தாஸ் என்ன செய்தார் என்பதை தம்முடன் நேருக்கு நேர் விவாதிக்க அவர் தயாரா என்றும் வேல்முருகன் அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பினார். சேலம் 8 வழிச்சாலைக்கு எதிராக போராடிய அன்புமணி ராமதாஸ் தற்பொழுது அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளதை வேல்முருகன் விமர்சித்தார். பாரிவேந்தர் அவர்களை பார்த்து கல்வி கொள்ளையர் என்கிறாராம். அட யோக்கியன் ராமதாஸ் அவர்களை உன்னை பார்த்து நான் கேட்கிறேன், உலகம் முழுவதும் வாழ்கின்ற 2.5 கோடி மக்களிடத்தில் என்ன வாக்குறுதி கொடுத்தாய்? என்ன வாக்குறுதி கொடுத்தாய்? உலகம் முழுவதும் வாழ்கின்ற 2.5 கோடி வன்னிய மக்களே, வீட்டுக்கு ஒரு செங்கலை எடுத்து வாருங்கள். இதோ இந்த ராமதாஸ் ஐயா நான் ஒரு கல்வி கோயிலை உருவாக்குகிறேன். அந்த கல்வி கோயில் 2 கோடி வன்னிய மக்களுக்கு ஒத்த ரூபாய் இல்ல, ஒரு பைசா நன்கொடை வாங்காமல், கட்டணம் வாங்காமல் கல்வி தருகிறேன் என்று சொன்னாயே மருத்துவர் ராமதாஸ் அவர்களே, செய்தாயா? 11 ஆண்டு காலம் இந்த நாட்டுடைய சுகாதாரத்துறை அமைச்சர், எங்கள் வேந்தர் உள்பட இந்திய முழுக்க 550க்கு மேற்பட்ட மருத்துவ கல்லூரிகள். ஒரு மருத்துவ கல்லூரிக்கு அன்புமணி மச்சரா இருக்கும் போது மிரட்டி உருட்டி 2 ஃப்ரீ சீட் வாங்குவாங்க. ஒரு ஆண்டுக்கு 1100 சீட்டுகளை விற்று பல 100 கோடிகளை கொள்ளையடித்த கும்பல் கல்வி கொள்ளையில் இட்டது நீங்களா? 1 வழக்கு 2 வழக்கா? எத்தனை வழக்குகளை சந்தித்தது வன்னியர் சமூகம்? எவ்வளவு துன்பங்களை தாங்கியது? 21 உயிர்கள் தன்னுடைய ரத்தத்தை நாவால் நக்கி செத்தானே என் உறவினர். அத்தனை உயிர்களுடைய அந்த குண்டடிப்பட்டு செத்து கிடக்கிற காட்சிகள் எங்கே இருக்கிறது? இந்த முகங்கள் மருத்துவர் ராமதாஸ் அவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு தெரியுமா? இந்த குடும்பத்தில் யாருக்காவது ஒரே ஒரு ஆளுக்கு மக்கள் தொலைக்காட்சியில் வேலை உண்டா? ஆண்டுக்கு 1100 இடங்களில் எம்பிபிஎஸ் இடங்களை ஃப்ரீயாக பெற்றீர்களே, வித்தீர்களே, அதில் ஒரே ஒரு பிள்ளையை எம்பிபிஎஸ் படிக்க வச்சீர்களா? இந்த கூட்டத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து, பொதுச் செயலர் ஜெயசீலன், இந்திய ஜனநாயக கட்சியின் மாவட்ட தலைவர் அன்பழகன், திமுக மாவட்ட செயலர் ராஜேந்திரன், தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட செயலர் ரவி, காங்கிரஸ் மாவட்ட செயலர் தமிழ்ச்செல்வன், மதிமுக மாவட்ட செயலர் சின்னப்பா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில விவசாய பிரிவு தலைவர் செல்லதுரை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலர் ஞானசேகரன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொறுப்பாளர் கிட்டு, மாவட்ட செயலர் தமிழ் மாணிக்கம், திராவிட கழக மாவட்ட தலைவர் தங்கராசு, மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலர் சுல்தான் மொய்தீன், முஸ்லிம் லீக் மாவட்ட செயலர் அப்துல் ஆதி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்.
தமிழகத்திற்கு தேர்தல் பாதுகாப்பிற்காக ஏற்கனவே வந்த 10 கம்பெனி படைகளோடு மேலும் 150 கம்பெனி படைகள் வந்துள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இதுவரை பறக்கும் படையினரால் 105 கோடியே 72 லட்சம் ஆவணம் இல்லா பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். 803 கிலோ தங்கம், 478 கிலோ வெள்ளி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், ஒட்டுமொத்தமாக 3839 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுவது குறித்த சர்ச்சை வீச்சையடுத்து பாமக இளைஞர் அணி தலைவரான அன்புமணி ராமதாஸ் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுவது தொடர்பாக அன்புமணி ராமதாஸ் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக திமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து அன்புமணி மீது வழக்கு பதிவு செய்யுமாறு திருப்போரூர் தேர்தல் அதிகாரிக்கு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா உத்தரவிட்டுள்ளார். பாரதிய ஜனதா தேசிய தலைவர் அமித்ஷா தமது வேட்புமனுவில் தவறான தகவல்களை கூறியுள்ளதால் அவரை போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் குஜராத் காந்திநகர் தொகுதியில் பாரதிய ஜனதா தேசிய தலைவர் அமித்ஷா போட்டியிடுகிறார். வரும் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள காந்திநகர் தொகுதியில் போட்டியிட கடந்த 31ஆம் தேதி அமித்ஷா வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அப்போது தமது சொத்து, வருமானம் உள்ளிட்டவற்றை அபிடபிட்டில் அமித்ஷா நிறைய தவறான தகவல்களை தெரிவித்ததாக வேட்புமனு பரிசீலனையின் போது காங்கிரஸ் தரப்பில் ஆட்சேபனை தெரிவித்தும் அமித்ஷாவின் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதனால் தில்லியில் தலைமை தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் சார்பில் புகார் செய்யப்பட்டுள்ளது. அதில் பல்வேறு உண்மைகளை மறைத்து வேட்புமனு தாக்கல் செய்த அமித்ஷாவை உடனடியாக தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான முதல் வாக்குப்பதிவு தொடங்கியது. இதில் பாதுகாப்பு படையினர் வாக்குகளை பதிவு செய்தனர். 17வது மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் 7 கட்டங்களாக நடத்தப்படுகிறது. இந்த நிலையில் மக்களவைத் தேர்தலுக்கான முதல் வாக்குப்பதிவு அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் இன்று தொடங்கியது. ஹோஹித்பூரில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் இந்தோ திபெத் பாதுகாப்பு படை வீரர்களுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் நாட்டின் முதல் வாக்குப்பதிவை பாதுகாப்பு படை வீரர் சுதாகர் நடராஜன் என்பவர் பதிவு செய்தார். இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு படை வீரர்கள் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை நிச்சயம் திறக்க முடியாது என திமுக மாநிலங்களவை உறுப்பினரும் தூத்துக்குடி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளருமான கனிமொழி உறுதிபட தெரிவித்துள்ளார். எமது நெறியாளர் ராம்குமார் நடத்திய நேர்காணலில் கனிமொழி இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஸ்டெர்லைட் ஆலை தேர்தலுக்கு பிறகு இந்த ஸ்டெர்லைட் ஆலை திறக்கப்படும் என்று பரவலாக பேசப்படுகிறது. நிச்சயமாக பிஜேபி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்று நான் நம்புகிறேன். பிஜேபி வெற்றி பெற்றால்தான் இங்கே ஸ்டெர்லைட் ஆலை திறக்கப்படும். நிச்சயமாக இப்பொழுது மூடப்பட்டிருக்கக்கூடிய ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்றுமே அதற்கு உறுதுணையாக இருக்காது. அதை எதிர்ப்போம். இது தொடர்பான முழு நேர்காணல் விரைவில் வேந்தர் டிவியில் ஒளிபரப்பாகும். ONGC எண்ணெய் குழாய் உடைப்பு, கச்சா எண்ணெய் பரவி விவசாய நில சேதம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. திருவாரூர் அருகே ONGC எண்ணெய் குழாய் உடைந்ததில் பருத்தி சாகுபடி வயலில் கச்சா எண்ணெய் பரவி விவசாய நிலம் சேதமடைந்தது. திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 40 ஆண்டுகளாக நூற்றுக்கணக்கான எண்ணெய் கிணறுகள் அமைத்து ONGC நிறுவனம் கச்சா எண்ணெய் எடுத்து வருகிறது. இந்நிலையில் திருவாரூர் அருகே கீழ எருக்காட்டூர் என்ற இடத்தில் செல்வராஜ் என்ற விவசாயிக்கு சொந்தமான 11 ஏக்கர் நிலத்தில் எண்ணெய் குழாய் உடைப்பு ஏற்பட்டு கச்சா எண்ணெய் வெளியேறியது. வெளியேறிய எண்ணெய் சுமார் 1.5 ஏக்கர் பரப்பளவில் பரவியுள்ளது. இதனால் அங்கு பயிரிடப்பட்டிருந்த பருத்தி நாசமடைந்தது. இதுகுறித்து செல்வராஜ் கொடுத்த தகவலின் பேரில் அதிகாரிகள் உடைப்பை சரி செய்து வருகின்றனர். தமிழகத்திற்கு தேவையான நலத்திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என திருநெல்வேலி தேர்தல் பிரச்சாரத்தில் துணை முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார்.
திருநெல்வேலி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் மனோஜ் பாண்டியனை ஆதரித்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், ஏழைகளுக்கு வழங்கப்பட்ட 2000 ரூபாய் நிதி தேர்தல் முடிந்த பிறகு தொடர்ந்து வழங்கப்படும் என தெரிவித்தார். தேர்தலுக்கு பிறகு அதிமுக இயக்கம் காணாமல் போகும் என்று எதிர்க்கட்சிகள் கூறுவது ஒருபோதும் நடக்காது என்றும் ஓ பன்னீர்செல்வம் கூறினார். இந்த ஒரு வருஷமா மழை சரியா பெய்யலைங்க. மழை பெய்யல, விவசாயிகள் விவசாயத்துல கஷ்டப்பட்டு இருக்கான்னு சொல்லி வறுமை கோட்டில் வாழ்கின்ற ஒரு 60 லட்சம் பேர் கணக்கெடுக்கப்பட்டு 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்தார்கள். உறுதியாக இந்த தேர்தல் முடிந்தவுடன் நீதிமன்றத்தில் இருக்கின்ற தடை உடைத்தெறியப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு 60 லட்சம் பேர்களுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டது. நடிகர் கமலஹாசன் பாரதிய ஜனதா குறித்து தவறான தகவல்களை பரப்புவதற்கு பதிலாக மக்கள் நீதி மய்யம் கட்சியை வளர்க்கும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், தான் ஆண்டுக்கு 7 நாட்கள் மட்டுமே நாடாளுமன்றம் சென்றதாக தவறான தகவல்களை பரப்பும் காங்கிரஸ் வேட்பாளருக்கு கண்டனம் தெரிவித்தார். கன்னியாகுமரியில் ரப்பர் தொழிற்சாலை பூட்டி கிடப்பதாக தவறான தகவல்களை பரப்புவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். கன்னியாகுமரியில் வரவேண்டிய இஎஸ்ஐ மருத்துவமனை தூத்துக்குடிக்கு கொண்டு செல்லப்பட்டதாக பரப்புரை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்த அவர், 2 பகுதிகளிலும் இஎஸ்ஐ மருத்துவமனை வரும் என கூறினார். மரியாதைக்குரிய கமலஹாசன் அவர்கள் இந்த தேர்தலில் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்வார் அப்படின்லாம் நான் எதிர்பார்த்தேன். ஒரு இடத்துலையும் சூறாவளியை காணல. தயவு செய்து உங்களுடைய மக்கள் நீதி மையத்தை கொஞ்சம் வளர்க்கக்கூடிய வழியில் பாருங்கள். இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் சொல்லாதீங்க. மக்கள் எல்லாமே விழிப்போடு இருக்கும். தயவு செய்து தவறான விஷயங்களை பார்க்காதீர்கள். என்ஆர்எஸ் காங்கிரஸ் கட்சி பண அரசியலில் ஈடுபடுவதாக முதலமைச்சர் நாராயணசுவாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து கதிர்காமம் தொகுதியில் முதலமைச்சர் நாராயணசுவாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார். கடந்த 5 ஆண்டுகளில் புதுச்சேரியில் எந்த புதிய திட்டத்தையும் என்ஆர் காங்கிரஸ் கொண்டுவரவில்லை என குறிப்பிட்டார். இலவச அரிசி திட்டத்திற்கு துணைநிலை ஆளுநர் தடை விதித்ததற்கு என்ஆர்எஸ் காங்கிரஸ் கட்சிதான் காரணம் என கூறினார். எதிரணியை சேர்ந்தவர் பாருங்கள், அவருக்கு என்ன அனுபவம் இருக்கிறது? அவரிடம் பணம் இருக்கிறது என்பதுதான் அனுபவம். அதை தவிர வேறொன்றும் இல்லை. பணம் இருந்தால் என்ஆர் காங்கிரஸிலே அவர்களுக்கு இடம் கிடைக்கும், சீட்டு கிடைக்கும். பணம் இல்லை என்றால் அவர்கள் கட்சியில உழைப்பவர்களாக இருந்தாலும் அவருக்கு ஒன்றும் கிடைக்காது. இப்படி பண அரசியலை என்ஆர் காங்கிரஸ் செய்கிறார்கள். பெட்ரோல் டீசல் விலை ஜிஎஸ்டி வரியின் கீழ் கொண்டுவரப்படும் என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ள மக்களவை தேர்தல் அறிக்கையின் தமிழாக்க பிரதிகளை வெளியிடும் நிகழ்ச்சி மதுரையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி, தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர் சஞ்சய் தத் ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழாக்கம் செய்த அறிக்கையை வெளியிட்ட பின் பேசிய ப. சிதம்பரம், பாரதிய ஜனதா ஆட்சியில் ஒரு நலத்திட்டத்தை கூட நிறைவேற்றவில்லை என தெரிவித்தார். 7 தமிழர்கள் விடுதலை விவகாரத்தில் நீதிமன்ற தீர்ப்பை வழிமொழிவதாகவும் அவர்களை மன்னித்து விட்டோம் என ராஜீவ்காந்தி குடும்பம் ஏற்கனவே அறிவித்துவிட்டதாக ப. சிதம்பரம் குறிப்பிட்டார். இந்தியா சுதந்திரம் அடைந்த போது வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தவர்கள் 70%. அதற்கு பிறகு இந்திய மக்கள் தொகை பல மடங்கு பெருகி இருக்கிறது. பல மடங்கு பெருகிய மக்கள் தொகையில இன்றைக்கு வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள் 20% தான். இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள் எண்ணிக்கையை குறைத்த கட்சி, குறைத்ததிலே பெரும் பங்கு ஆற்றிய கட்சி காங்கிரஸ் கட்சி. கன்னியாகுமரியில் பிரேமலதா பிரச்சாரத்தின் போது தொடர்ந்து ஹாரன் அடித்துக் கொண்டிருந்தவரை போலீசார் கூட்டத்திலிருந்து அழைத்துச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் வேர்கிளம்பி பகுதியில் பாரதிய ஜனதா வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனை ஆதரித்து தேமுதிக பொருளாளர் பிரேமலதா பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது முதுகுக்கு பின்னால் நின்று கொண்டு கூட்டத்திற்கு இடையூறு செய்யும் வகையில் தொடர்ந்து ஹாரன் அடிப்பவர்களை கண்டு அஞ்சப்போவதில்லை என கூறினார். ஹாரன் அடித்தவர்கள் மீது கடும் கோபத்துடன் பிரேமலதா பேசியதை தொடர்ந்து வாகன ஓட்டி ஒருவரை போலீசார் கூட்டத்திலிருந்து அழைத்துச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திராணி இருந்தால், தைரியம் இருந்தால், அண்ணன் பொன்னாரை களத்தில்
பாரதிய ஜனதா தலைமையிலான மத்திய அரசு சர்வாதிகார போக்குடன் செயல்படுவதாக பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னையில் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ஒன்றிணைந்து செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள், கல்வியை மத்திய பட்டியலில் கொண்டு செல்ல மத்திய அரசு முயற்சி செய்து வருவதாக குற்றம் சாட்டினர். பாரதிய ஜனதா ஆட்சியில் கல்வி சுதந்திரம் பறிக்கப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்திய உயர்கல்வி ஆணையம் தொடங்கப்பட்டு மாநில உரிமைகள் பறிக்கப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். 2019 தேர்தல் தான் இறுதி தேர்தலாக இருக்கும் என்று. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அதற்கு பிறகு ஜனநாயகம் இருக்காது, சர்வாதிகாரம் தான் இருக்கும். இந்த நாடு ஜனநாயக நாடாக, சுதந்திர நாடாக, இந்த நாடு ஒரு எதேச்சாதிகாரத்தை தூக்கி எறிந்த நாடாக, அரசியல் விழுமியங்களை, நம்முடைய அரசியல் சாசன விழுமியங்களை ஏற்றுக்கொண்ட நாடாக இருக்கப் போகின்றதா இல்லையா என்பதை உணர்ந்து நம்முடைய வாக்குகளை நீங்கள் போட வேண்டும் என்று உங்கள் அனைவரிடத்திலும் கேட்டுக்கொள்கின்றோம். கல்வியில் பல சீரழிவு 2003 தொடங்கப்பட்டது. அப்பொழுதும் இவர்கள் ஆட்சி தான் இருந்தது. நச்சு கருத்துக்களை அப்பொழுதே கொண்டு வர வேண்டும் என்று கல்வித்துறையில் அவர்கள் முயற்சி இன்றைக்கு நடக்கிறது. வரலாற்று பாடப்புத்தகங்களில் கை வைக்கிறார்கள். முதல்ல வரலாற்றை தான் அவங்க சீரழிக்கிறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா ஆட்சி அனைத்து துறைகளிலும் தோல்வியடைந்து விட்டதாக மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவஹாரில்லா குற்றம் சாட்டியுள்ளார். வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பண மதிப்பிழப்பு மற்றும் ஜிஎஸ்டி வரி விதிப்பின் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் தொழிலை இழந்துள்ளதாக தெரிவித்தார். இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதாவுக்கு எதிரான மிகப்பெரிய அலை வீசிக் கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி தொடங்கியுள்ள நமோ தொலைக்காட்சிக்கு தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை எந்த ஒரு அனுமதியும் வழங்கவில்லை என்றும், இதனை தேர்தல் ஆணையம் தடுத்து நிறுத்தவில்லை எனவும் கூறினார். திரு மோடி அவர்கள் நமோ டிவி என்ற ஒரு டிவி ஆரம்பித்திருக்கிறார். இந்த தொலைக்காட்சிக்கு தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறையினுடைய எந்த ஒரு அனுமதியும் பெறவில்லை. தொலைக்காட்சிகள் தொடர்பான இணையதளங்களில் இந்த தொலைக்காட்சியை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாத ஒரு சூழலில் டைரக்ட் டு ஹோம் என்ற அடிப்படையில் டிடிஹெச் முறையில் இந்த தொலைக்காட்சி தொடங்கப்பட்டிருப்பதை தேர்தல் ஆணையம் தடுத்து நிறுத்தவில்லை. இது அதனுடைய ஒருதலைபட்சமான போக்கிற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. தர்மபுரி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளரை ஆதரித்து இந்திய ஜனநாயக கட்சியின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திமுக வேட்பாளர் செந்தில்குமார் மாவட்டம் முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். மாரண்டஅள்ளி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தனர். அவருடன் இந்திய ஜனநாயக கட்சியின் தர்மபுரி மாவட்ட தலைவர் நஞ்சப்பன் மற்றும் நிர்வாகிகள் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தனர். கோயம்புத்தூரில் தனியார் கலைக் கல்லூரியில் பயின்று வந்த மாணவி ஒருவர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒட்டன்சத்திரத்தை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் கோயம்புத்தூரில் உள்ள தனியார் கல்லூரியில் பயின்று வந்தார். இதனிடையே நேற்று முதல் அவரை காணவில்லை என காட்டூர் காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார் அளித்திருந்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்த நிலையில் மாயமான மாணவி பொள்ளாச்சி தாராபுரம் சாலையில் உள்ள முட்புதரில் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட நிலையில் கிடந்தார். சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் மாணவியின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மாணவி கொல்லப்பட்டது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். IPL கிரிக்கெட் லீக் போட்டி பஞ்சாபை வென்று சென்னை அபாரம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பஞ்சாப் அணிக்கு எதிரான IPL லீக் போட்டியில் சென்னை அணி 22 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இரு அணிகளுக்கு இடையிலான 18வது லீக் போட்டி சென்னையில் நடைபெற்றது. டாஸ் வென்ற சென்னை அணியின் கேப்டன் தோனி பேட்டிங்கை தேர்வு செய்தார். அதன்படி முதலில் களமிறங்கிய சென்னை அணியினர் நிதானமாக ஆடி ரன்களை சேர்த்தனர்.
20 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு சென்னை அணி 160 ரன்கள் எடுத்தது. இதனை அடுத்து விளையாடிய பஞ்சாப் அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 138 ரன்கள் மட்டுமே எடுத்தது. 22 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சென்னை அணி தனது 4வது வெற்றியை பதிவு செய்து புள்ளி பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியது. Shot beautifully pulled away for 6. 4, 2 in a row. 2 off to the nice nudge, and that brings up the 50 partnership. And would have just played along KL Rahul. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வறுமையை வைத்து அரசியல் ஆதாயம் தேடும் காங்கிரஸ், பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. வங்கிக் கணக்கில் 15 லட்சம் ரூபாய் வாக்குறுதி, பிரதமர் மோடிக்கு ஸ்டாலின் கேள்வி. ஆயிரக்கணக்கானோருக்கு இலவச கல்வி மருத்துவம், டாக்டர் பாரிவேந்தர் திட்டவட்டம். அமித்ஷாவை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும், தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் புகார். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேர்கள் காணலாம். மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகள் சந்திப்போம். வணக்கம்.